அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக அமாவாசை நாளில் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம யார் வேணால் எந்த நேரத்தில் எப்படி வேணால் உணவு வச்சிட முடியாதுங்க. காகத்துக்கு உணவு வைக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதாவது முக்கியமாக இந்த சாப்பாடு தான் வைக்கணும், இந்த சாப்பாடை வைக்கக்கூடாது, இந்த திசையிலேருந்து காகம் எடுத்தால் இந்த மாதிரியான பலன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த காகம் உணவு எடுக்கிறத பற்றி இருக்குது. அந்த வகையில் குறிப்பிட்டு இந்த ஆடி அமாவாசை வருதுங்க. இந்த ஆடி அமாவாசையில் காகாவுக்கு நம்ம சாப்பாடு வைக்கும்போது என்னெல்லாம் நம்ம கவனிக்கணும், என்னெல்லாம் செய்யவே கூடாது, இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பிட்டு இந்த திசையிலேருந்து காகம் சாப்பாடு எடுத்தால் அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் உணவு வைக்கும்போது சனிக்கிழமை நாட்களில் மட்டும் வைப்பீங்களா, இல்லை அமாவாசை நாட்களில் வைப்பீங்களா, இல்லை தினந்தோறும் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. இதை பற்றி எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் எதிர்கொண்டுட்டு இருக்கீங்களா? இதிலிருந்து நம்ம எப்படி விடுபடணும், நம்மளுடைய கஷ்டத்துக்கு என்னைக்கு தான் தீர்வு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது அமாவாசை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த அமாவாசை நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களை நினைத்து தானம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு முக்கியமானதாக இந்த நாளில் சொல்லுவாங்க. குறிப்பிட்டு இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை மாத அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக இந்த நாளில் நம்ம கொடுக்கக்கூடிய தானம் அவர்களையே சென்றடையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால தான் அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் செய்யக்கூடிய இடத்துல நம்ம பச்சரிசியை நம்ம தானமாக கொடுக்கறதை இன்றைக்கும் நிறைய பேர் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அதே நாளில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் பழங்களையும் தானமாக கொடுக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம வீட்டில் எப்போதுமே வீட்டில் காகத்துக்கு உணவு கொடுக்கறதுங்கிறது கடைப்பிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்படி இந்த நாளில் அமாவாசை நாள் அன்னைக்கு காகத்துக்கு உணவு வழங்கும்போது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருடத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முக்கியமான அமாவாசை மட்டும் இல்லாமல் 12 அமாவாசையிலையுமே நம்ம இப்படி காகத்துக்கு உணவு கொடுக்கலாம். தினந்தோறும் கூட கொடுக்கலாம். 3 அமாவாசைகளில் நாம் முன்னோர்களை வழிபட்டால் அந்த வருடம் முழுவதும் நாம் முன்னோர்களை வழிபடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாம் இந்த 3 அமாவாசை தினங்களில் பலரும் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறத பார்த்துருப்போம். இந்த தர்ப்பணம் கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா என்றாலும் சரி, அந்த நாளில் நம்ம வீட்டில் சமைத்த உணவை காகங்களுக்கு வைத்த பிறகு சாப்பிடுவதால் நன்மை உண்டாகிறது. மேலும் பிற நாட்களை காட்டிலும் அமாவாசை நாட்களில் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது கருப்பு எள்ளை கலந்து சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றி முதல்ல அதை முன்னோர்களுக்கு சமர்ப்பித்துட்டு பிறகு காகத்துக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி காகத்துக்கு சாதம் வைக்கும்போது வெறும் தரையில் வைக்காமல் வாழை இலையை போட்டு அதுக்கு மேலே இந்த எள் சாதத்தை வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்படி செய்வது மிகவும் விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக சிறிய கிண்ணத்தில் சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீரை ஊற்றி வைத்து உணவளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி செய்வதால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பமும் சண்டை சச்சரவுகளும் விலகும். இதை நாம் மனதார பரிபூர்ணமாக செய்தாலே போதும். வாழ்க்கையில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதும் கிடைக்கும். பல மாற்றங்களை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தா கிழக்கு திசையை நோக்கி நம்ம உணவு வைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு கருதப்படுது. பொதுவாகவே காகத்துக்கு உணவு வைக்கும்போது கிழக்கு திசையை நோக்கி வைக்கிறது மங்களகரமானதாக சொல்கிறாங்க. அது சனி பகவானுக்கு உகந்த திசை அப்படின்னு சொல்கிறதால நாம் இப்படி இந்த கிழக்கு திசையை நோக்கி வைக்கலாம். மேலும் காகத்துக்கு உணவு வைக்கும்போது சில விஷயங்களை கருத்தில் கொள்வது ரொம்பவே நல்லது. கிழக்கு திசையை நோக்கி உணவு வைப்பது ரொம்ப நல்லது. காகத்துக்கு சாதம் தண்ணீர் வைக்கிறது ரொம்ப நல்லது. காலை வேளையில் காகத்துக்கு உணவு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் எச்சில் உணவுகளை காகத்துக்கு எப்போதுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம சொல்லப்படுது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க.
குறிப்பிட்டு பழைய சாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பழைய சாதத்தை நம்ம வைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதுல போய் இவ்வளவு விஷயம் இருக்கா, நான் எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, இப்போ தான் நீங்கள் சொல்லியே நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு உங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் பொதுவாக தெற்கு திசையில் இருந்து காகம் வந்தது அப்படின்னா அது ரொம்ப நல்ல சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காகத்துக்கு உணவு வைப்பது என்பது அதனுடைய பசியை போக்க புண்ணிய காரியமாக கருதப்படுது. எனவே திசையை பற்றி நம்ம கவலைப்படாமல் காகத்துக்கு உணவு வைக்கலாம். இருந்தாலும் சில பேர் இந்த திசையை பற்றி சொல்லும்போது நம்ம கவனிக்கிறது முக்கியம். உணவு வைக்கும்போது நம்ம முக்கியமாக இந்த பண கஷ்டம் தீரணும், நம்மளுடைய மன கஷ்டம் தீரணும் அப்படின்னு நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம நினைவில் வைத்து இந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது கண்டிப்பாக அவர்களுடைய வேண்டுதல் கேட்கப்படுது, கண்டிப்பாக அது நிறைவேற்றப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது முக்கியமாக இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. சரி, மேலும் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சாதம், கெட்டுப்போன சாதம் இதெல்லாம் வைக்கக்கூடாது. காகமானது தெய்வம், நம்ம முன்னோர், இது ரெண்டுக்கும் சமமான ஒரு பறவை. அதனால் காகத்துக்கு உணவு வைக்கும்போது இதை கவனத்தில் கொண்டுட்டு வைக்கணும். அதே போல் மேலும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, பறவைகளுக்கு தானியங்கள் உணவாக படைக்கிறது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தடைகள் போன்றவற்றை நீக்கவும், அதே நேரத்தில் சனியினுடைய உக்கிர பார்வை இருந்தால் எள்ளு சாதம் வைக்கக்கூடிய பழக்கமும் நமக்கு உண்டு. இதில் கொஞ்சம் மாற்றம் செய்து காகத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு சாதம் நம்மளுடைய பல பிரச்சனைகளை தீர்த்துவிடும் அப்படின்னு சொல்கிறதால அதையும் நாம் கொஞ்சம் செய்யலாம். அதே போல் நம்ம வீட்டில் எப்போதுமே தோசை மாவு இருக்கும். அதில் ஒரு சின்ன தோசை ஊற்றி கூட கொஞ்சம் சர்க்கரையும் இந்த ரெண்டையும் கலந்து ஊற்றி காகத்துக்கு வைக்கலாம். இந்த மாவில் சேர்த்துருக்கக்கூடிய உளுந்து ராகு கிரகத்துக்கு உரியது. இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை சுக்கிரனுக்கு உரியது, சனி பகவானுக்கு உரியது. இந்த மூன்றையும் நாம் கலந்து வைக்கும்போது நம்ம முன்னோர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நம்ம வீட்டில் எப்போதும் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு சாஸ்திரங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. காகத்துக்கு உணவு வைக்கும்போது அந்த காகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அமர்வது முதல், உணவு அருந்துவது முதல் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். நமக்கு இன்றைக்கி நன்மை தீமை அப்படின்னு நிறைய விஷயங்களை எடுத்துரைக்கக்கூடியதும் இந்த காகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தும் கூட நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறத இன்றைக்கும் நம்மளுடைய வீடுகளில் முக்கியமாக கடைபிடிக்கிறது உண்டு. குறிப்பிட்டு மார்கழி மாதத்தில் நாம் இந்த மாதிரி அமாவாசையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம். இந்த நாளில் இது நாள் வரைக்கும் நான் காகத்துக்கெல்லாம் உணவு வச்சதில்லை அப்படின்னு சொன்னால் கூட இனிமேல் நீங்கள் அதை கடைபிடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த ஜூலை 24 வரக்கூடிய இந்த நாளில் இந்த காகத்துக்கு உணவு வைக்கப்படுது. சனி பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தினுடைய வாசலில் இருப்பதாகவும் அது யமனுடைய தூதுவன் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காகத்துக்கு சாதம் வைத்தா யமலோகத்தில் வாழக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் மகிழ்ச்சியோடு நமக்கு ஆசி வழங்குவாங்க. எனவே தான் அமாவாசை நாளில் நம்ம காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலமாக முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னும், காகம் பூலோகத்தில் நம்ம செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் போன்ற சிரார்த்த காரியங்களை பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. காகம் சாதாரணமாக குப்பையில் கிடக்கக்கூடிய பொருட்களை கூட சாப்பிடும். அதே சமயம் நாம் இலை போட்டு வைக்கக்கூடிய உணவுகளையும் சாப்பிடும். அதுபோல் கர்ம வினைகளால் நம்ம எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் அவற்றை நீக்கி வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையை கொடுக்கும். அப்படிங்கிறதால காகத்துக்கு அமாவாசை நாளில் உணவு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் காகம் அசைவம் சாப்பிடும். ஆனால் நாமளாக போய் அந்த காகத்துக்கு அசைவத்தை வைக்கக்கூடாது. அந்த காகத்துக்கு அசைவம் வைக்கிறது பாவத்தினுடைய கணக்கில் சேரும். அதுவாக சாப்பிடும்போது அது நமக்கு பிரச்சனை கிடையாது. காகத்துக்கு நாமளாக போய் அசைவத்தை வைக்கக்கூடாது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் காகத்துக்கு உணவு வைக்கிறத பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
நன்றி வியூவர்ஸ்.